அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி, ரொம்ப அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானிடம் மனம் உருகி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுடைய வரத்தை கேட்கும்போது நிச்சயமாக சிவராத்திரி முடிவதற்குள்ளே நீங்கள் என்ன வரம் கேட்டீங்களோ அதை சிவபெருமான் நிச்சயம் தந்தருள்வார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்று பிரபஞ்சம் முழுக்க சிவபெருமானுடைய ஆற்றல் நிறைந்திருக்கும். அதாவது பிரபஞ்சம் அப்படின்னாலே சிவபெருமான் தான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு காடு, அதாவது ஒரு பவர்ஃபுல்லான தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் தான். இன்றைய தினத்தில் அவரை நம்ம மன உருகி கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக நடத்தி தருவாருங்க. இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும்னாலும் இதை சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்து இருப்பீங்க, அதாவது இந்த வேலை கிடைக்கணும், நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த வேலையும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயத்திற்காக இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக நடந்தே தீருங்க. அது என்ன அந்த வார்த்தை, இன்றைய தினத்தில் எப்பொழுது சொல்லணும், எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் இந்த ஒரு தேவதையை உங்கள் வாயால் நீங்கள் அழைத்து பாருங்கள். நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் பண வரவு ஏற்படும், நீங்கள் கோடிக்கு கூட அதிபராகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சொன்ன அந்த தேவதையுடைய பெயரை சொன்னதின் மூலமாக கல்யாணி அப்படின்ற சகோதரிக்கு பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட 10,000 பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு சகோதரி பார்த்திங்கன்னா இந்த தேவதையுடைய பேரை 3 முறை மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 15,000 பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் பண தேவைகளை பூர்த்தி செய்த அற்புதமான ஒரு தேவதை. நான் தமிழின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதை நேத்தி மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை என்பதே வராது, நல்ல பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு தேவதையோட பேரை மறக்காமல் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல தான் இன்று மகா சிவராத்திரி, ரொம்ப அற்புதமான நாள். சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளில் இந்த முதன்மையாக கருதப்படுறது இந்த சிவராத்திரி தான். சிவனுக்குரிய ராத்திரி அப்படின்றனால தான் இதை நம்ம சிவராத்திரி அப்படின்றோம். அதாவது இந்த மகா சிவராத்திரியில தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கு திருமணம் நடந்தது. அதனால தான் இந்த நாளை நம்ம சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடுறோம். நம்ம இந்த மகா சிவராத்திரியில தான் சிவபெருமான் இரவில் திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைக்கிறதாகவும் அதே போல அழிப்பதாகவும் சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மை கொண்டதாகவும் இந்த நாளில் சொல்கிறாங்க. இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் சிவ மந்திரத்தை தொடர்ந்து நம்ம உச்சரிக்கும் போது பிரபஞ்ச ஆற்றலையும் சிவனின் அருளையும் பெற முடியும் என்பது ஐதீகம். இந்த சிவராத்திரி, அதாவது இன்று 26 பிப்ரவரி காலையில் 10:18 மணிக்கு துவங்கி பிப்ரவரி நாளைக்கு 27ஆம் தேதி காலையில் 9:01 சிவராத்திரி முடிவடைகிறது. இந்த சிவராத்திரி அன்று உங்களால் விரதம் இருந்தாலும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் இந்த எளிய ஒரே ஒரு வரி மந்திரத்தை சிவனிடம் உங்களுடைய வரம் என்னவோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக எப்பேற்பட்ட நடக்கவே நடக்காது அப்படின்னு விட்ட விஷயத்தை கூட சிவபெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். அதாவது சிவராத்திரி என்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் முடிந்தவரை இந்த ஒரு சிவநாமத்தை, மிகவும் எளிமையானது, லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தியது. அதனால் இந்த ஒரு திருநாமத்தை மட்டும் நீங்கள் உச்சரித்து பாருங்கள். நிச்சயம் சிவபெருமான் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் ஆன பெண்கள், ஆகாத பெண்கள், அதாவது கணவர் நல்ல தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் அப்படின்றவங்க, அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல வேலை, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் மனசில் நினைத்து இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க பாருங்கள், அந்த வேலை கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம்.
அதே போல் சில பேர் பார்த்தீங்கன்னா இவர் தான் கணவராக வரணும், இவர் தான் மனைவியாக வரணும் அப்படின்னு நீங்கள் மனசில் ஆசை வச்சுருப்பீங்க. அந்த ஒரு ஆசையும் நிறைவேறணும் அப்படின்னாலும் இந்த ஒரு சிவ மந்திரத்தை, அதாவது ஒரே ஒரு வரி மந்திரம் தான், இதை சொல்லும்போது நிச்சயமாக பலனை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த மந்திரத்தை நீங்கள் சிவபெருமானுடைய ஆலயத்தில் சென்று, கோவிலுக்கு சென்று அங்கேயும் சொல்லலாம். அங்கே போக முடியாதவங்க வீட்டில் பூஜை ரூம்லேயும் சொல்லலாம். பூஜை ரூமுக்கு போக முடியல, நாங்கள் வெளியில் இருக்கோம், ஆஃபீஸில் இருக்கோம், ஏதாவது ஒரு விஷயமா வெளியில் போயிருக்கோம், அங்கே சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லலாம். அதாவது ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது மேட்டு, பலகை இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்துக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உங்கள் கைப்பிடி அளவோ இல்லை 1 ஸ்பூன் 2 ஸ்பூனோ ஒரு கிண்ணத்துலேயோ ஒரு பிளேட்டிலேயோ விபூதி, அதாவது திருநீர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு மரம், அதாவது வில்வ மரமாக இருக்கலாம், வேப்ப மரம், அரச மரம், ஆலமரமாக இருக்கலாம், அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வேர் பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை சிறிதளவு எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதையே திருநீராக, அதையே நீங்கள் விபூதியாக நினச்சிக்கோங்க. சப்போஸ் அதுவும் உங்களுக்கு கிடைக்கலைன்னா ஏதாவது ஒரு தண்ணீர் பாட்டிலை வாங்கி வச்சுக்கோங்க. இது எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய முறையில் சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட நல்லது. கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வெறுமனே இந்த மந்திரத்தை சொல்லலாம். கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துட்டீங்க, திருநீரோ மண்ணோ இல்லை தண்ணீரோ கையில் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசார சிவபெருமானிடம் கேளுங்க. என்ன வேண்டுமோ, எந்த வரம் வேண்டுமென்றாலும் கேட்கலாம். இப்படி மனசில் உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் சொல்லலாம். அது என்ன அந்த சிவ மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வர்தனாய நம, ஸ்ரீ வர்தனாய நம, ஸ்ரீ வர்தனாய நம அப்படின்னு இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் 108 முறையும் சொல்லலாம், 54 முறையும் சொல்லலாம். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் சொல்லலாம். காலையில் மதியம் சொல்ல முடியாதவங்க இன்று இரவு நீங்கள் இந்த மந்திரத்தை எண்ணிக்கையெல்லாம் வேண்டாம், ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் மன உருகி சிவபெருமானிடம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயம் நீங்கள் கேட்ட வரத்தை சிவபெருமான் பெற்று தருவார். அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையில் வச்சுருக்க விபூதி இருக்குது பாருங்கள், அதை ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டுக்கோங்க. மண்ணாக இருந்தாலும் அதை மடித்து வச்சுக்கோங்க. டெய்லியுமே காலையில் ஏந்திரிச்சு அந்த விபூதியை உங்களுடைய நெற்றியில் இட்டுகிட்டே வாங்க. தண்ணீராக இருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடலாம். ஒரு 3-4 நாளைக்கு அந்த தண்ணீரை வச்சு சிறுக சிறுக குடித்தாலும் சரி. இப்படி செய்யும்போது நிச்சயமாக நல்ல பலனை உடனடியாக பார்க்கலாம். சின்ன சின்ன வேண்டுதல்கள் உடனே நிறைவேறிடும். கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருந்துச்சு, ரொம்ப கடினமான வேண்டுதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றையிலேருந்து தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் மட்டும் வெறுமனே, அதாவது சிவராத்திரி அன்று விபூதி வச்சு சொன்னால் போதும், மற்ற நாளில் வெறுமனே நீங்கள் சொன்னால் போதும். கண்டிப்பாக கடினமான பிரார்த்தனையும் நிறைவேறும். நான்வெஜ் இன்றைக்கி நீங்கள் சாப்பிடாதீங்க. தெரியாமல் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மாதவிடாய் காலமாக இருந்தால் இந்த மந்திரத்தை குளிச்சுட்டு தாராளமாக சொல்லலாம். வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நல்லதே நடக்கும். நன்றி.